கௌதம் சார்ட்ட நான் தான் கடைசி அசிஸ்டன்ட். அந்த பாக்ஸ் தூக்குற அசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. டைரக்ஷன் ஆமா, பாக்ஸ் ஏரியால தான் ஆமா. பிரிண்ட் அவுட் நான் தான் ஆ. எடுப்பேன். ஆனா, அதே டைம் ஒரு டைரக்டர் இல்ல அசோசியேட் பண்ண வேண்டிய வேலையான ஸ்கெட்யூலிங் நான் தான் போட்டேன். ஓ! காக்க காக்க. காக்க காக்க வந்து கல்ட் மூவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம், எங்களுக்கு பண்ணும் பொழுதே தெரியும் அது வந்து இட்ஸ் இன் அ டோட்டலி டிஃபரண்ட் ஜோன். ஓகே. அதுவரைக்கும் நீங்க பார்த்த ஷார்ட்ஸ் இருக்காது. ம். அதுவரைக்கும் சொன்ன நரேஷன்ஸ் இருக்காது. ஓப்பனிங்கே வந்து ஆமாமா. கிளைமாக்ஸ். அவரு வந்து கிளைமாக்ஸு. எப்புட்றா இதுக்கு மேல கதை? ஆரம்பத்திலேயே அப்படி இருக்கு. அப்புறம் சாங் உயிரின் உயிரே சாங்கு அண்ட் அவங்க ஜோதியா அவங்க மேமோட பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், சூர்யா சாரோட பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும். இட்ஸ் லைக் அந்த டோட்டல் விர்ஜினிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி இருந்தது. ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லா இருந்தது. எடிட்டிங் பண்ணும்பொழுது பார்த்தா, இவரு பண்ணாரு. ஆண்டனி சாரோட ஃபர்ஸ்ட் படம். லக்கிலி வந்து நான் ஒரு 4, 5 நாள் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன் அது. ஓகே. அது நைட்ல வந்து மெட்ராஸ் டாக்கீஸ்ல தான் நடந்தது. அவங்க மணி எடிட் சாரோட. ஷூட்ல. ஆமா. ஓகே. மெட்ராஸ் டாக்கீஸ் ஆஃபீஸ்ல இருக்கிற ஓ. எடிட் ஷூட்ல தான் நாங்க போய் எடிட் பண்ணோம். ஆ. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மேஜிக். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்